வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த சாதித்த மனிதர்களை எல்லாம் நேர்காணல் காணும்போது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு எது காரணம்? எந்த தாக்கத்தில் நீங்கள் இப்படி வந்தீங்க? எது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அப்போ பல விஷயங்களை சொல்லுவாங்க. இதனால தான் நான் இப்படி முயற்சி பண்ணேன், இதுதான் எனக்கு காரணம். அப்படி ஒரு பெரிய மனிதரிடத்தில் ஒரு நேர்காணல் காணுகிறவர், எது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? எதற்கு பிறகு போராடி இந்த உயரத்திற்கு மேலே வந்தீர்கள்? உடனே அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாராம், பசி. எனக்கு பசி இருந்துச்சு, அந்த பசியை தீர்க்கிறதுக்காக போராடி மேலே வந்தேன்னு சொன்னாராம். அது இயல்பான ஒரு பதில் தானே இல்லையா? மனித வாழ்க்கையில் பசி என்பது தவிர்க்க முடியாதது. வயிற்று பசி மட்டுமல்ல, அதை தாண்டி பல பசிகள் மனிதனுக்கு இருக்கிறது. உடல் ரீதியான பசி, பணப்பசி, அதிகார பசி, புகழ் பசி, பணத்தின் மீது பசி, இப்படி பல்வேறு பசிகளை தீர்க்க அன்றாடம் ஓடிக்கொண்டிருப்பது தான் வாழ்க்கையாகிவிட்டது. எந்த பசியும் தீர்ந்த பாடில்லை. எப்படி மத்தியானம் சாப்பிட்டுட்டா ராத்திரி பசிக்குதோ, அதே போல் மனிதர்களுக்கும் இவ்விதமான புறத்தேவைகள் மீது ஏற்படுகிற பசி இருக்கு இல்லையா? பதவி மேலே, பணத்து மேலே, சக மனிதர்கள் மேலே, தங்கள் ஜாதியின் மேலே, தங்கள் அதிகாரத்தின் மேலே இருக்கிற பசிகளை தீர்க்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீராத பசியெல்லாம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு கேள்வி இல்லையா? சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதை புசித்ததுனால தான் அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்து இதை மட்டும் சாப்பிடாதன்னார். என்னைக்கு அதை சாப்பிட்டானோ அன்னிலிருந்து அவனுக்கு பாவத்தின் மீது பசி, இச்சைகளின் மீது பசி, எல்லாவற்றின் மீதும் பசி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புசிக்கக்கூடாத ஒன்றை புசித்ததுனால தான் இந்த துர்பாக்கிய நிலைக்கு மனிதன் வந்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வரியில் சொல்லணும்னா, ஒரு பெரிய தோட்டத்தை அவனுக்கு கொடுத்தார் இல்லையா? ஆனால் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தோட்டத்தையே மனிதன் எழுந்து விட்டான். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய துர்பாக்கியமான நிலை இல்லையா? ஒரே ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு அவ்வளோ பெரிய தோட்டத்தையே இழந்துட்டான். இன்றைக்கும் கூட நாம் சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு கடவுள் கொடுத்துருக்க பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். இந்த பசிகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, இந்த பசி எப்படி தீர்க்கிறது? அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த பசியை எப்படி தீர்க்கிறது? அதுக்கு எதாவது மருந்து சாப்பிடணும்ல? அதற்கான மருந்து தான் அவருடைய சரீரமும் இரத்தமும். அதை புசிக்கும் போதும் இது விதமான பசிகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பசிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பசியெல்லாம் எப்படி வந்தது? கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உணராமல் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டதனுடைய விளைவுதான் மனித வாழ்க்கையில் பாவமும் பாவத்தின் மீது பசியும் தொடர்ந்தது. இன்றைக்கும் நாம், கடவுளே, எனக்கு நீங்கள் ஒரு பெரிய தோட்டத்தையே கொடுத்துருக்கீங்க, தட் மீன்ஸ் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க, சின்ன விஷயங்களுக்காக இவைகளை நான் இழந்து விடக்கூடாது, மீண்டும் பசியின் பின்னால் ஓடுகிற நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு முறை ராப்போசனத்தை புசிக்கும் போதும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.